மேடம் மேடம் பாசார் கிராமத்தைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கிழக்கு தெருவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மற்றும் பாசார் கிராம மேற்கு தெருவில் மெயின் ரோட்டில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஏரிக்கரை அருகில் பெரியசாமி பாண்டியன் தெருவில் சிமெண்ட் சாலை அமைக்க கேட்டுக்கொள்கிறோம். கிராம பெருமாள் கோயில் மற்றும் விழாமலை எதிர்புறம் சிமெண்ட் தளம் அமைக்க கேட்டுக்கொள்கிறோம். பாசார் கிராம காலனி பழைய மாரியம்மன் கோவில் கிழக்கு மற்றும் மேற்கு தெருவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பாசார் கிராம புதிய காலனி பகுதியில் ஆர்வ வாட்டர் அமைக்க கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் பாசார் கிராமத்தில் புதிய காலனி மைதானத்தில் கோபுர மின்விளக்கு அமைக்க வேண்டும் என்றும் பாசார் கிராமத்தில் புதிய ரேஷன் கடை கட்டித்தர கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் பாசார் கிராம ஆசாரத்தில் புதிய மின் மோட்டார் மின்டேங்க் அமைக்க கேட்டுக்கொள்கின்றோம். மங்களூர் வடகொன்றிய பாசார் கிராமத்திற்கு வருகை தந்திருக்கும் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் அடரி சின்னசாமி அண்ணன் அவர்களையும் மாவட்ட பிரதிநிதி மாமன் வெங்கடேசன் அவர்களையும் மற்றும் ராமதாசன் அண்ணன் அவர்களையும் வடகொன்றிய பொருளாளர் பயணிகள் அவர்களையும் அண்ணன் நிர்மல் அண்ணன் அவர்களையும் மற்றும் ஏடி சார் அவர்களையும் ராஜிதார் சார் அவர்களையும் சப் கலெக்டர் மேடம் அவர்களுக்கும் அனைவரும் வருவர் என்று வரவேற்கிறேன். இப்போ மனு யார் யார் என்ன குறைக வீட்டு பட்டா அடுத்தது முதியோர்களுக்காக கலைஞர் உரிமை மகளிர் உரிமைக்காக அதெல்லாம் என்ன மனு இருக்குங்களோ அதை எடுத்து வந்து அமைச்சரிடம் போட்டு பயன்படுத்துவது கேட்டுக்கொள்கிறேன். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இதர மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வருவாய்த்துறை அலுவலர் மற்றும் இதர அனைத்து துறை அலுவலர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பொதுமக்களாகிய உங்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்னைக்கு அமைச்சர் பாத்தீங்கன்னா உங்க கிராமத்துக்கு வந்து உங்ககிட்ட நேரடியா உங்களோட குறைகள் என்னென்ன, உங்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை உரிய காலத்துல செயல்படுத்தணும் அப்படின்ற முனைப்போட இங்க வந்திருக்காரு. அவர்கிட்ட நீங்க கொடுக்குற மனுக்கள் எல்லாத்தையும் விசாரணை செய்து எதெல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியும், எதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்க நேரடி அறிவுரையா கேட்டுக்கிறதுக்காக அதிகாரிகளும் எல்லாருமே கூட வந்திருக்கோம். அதனால உங்க கிராமத்துக்கு தேவையான வசதிகள் என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வகையான மனுக்கள், அதே மாதிரி தனிப்பட்ட நபர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பெட்டிஷன்ஸ் ஓஏபி வரல, இல்ல வந்துட்டு மகளிர் உரிமை தொகை, இல்ல வேற ஏதாவது ஊனமுற்றோர் உதவித்தொகை, அப்புறம் ஏதாவது சான்றிதழ்கள், ஜாதி சான்று, மற்ற எந்த விதவை சான்று, அந்த மாதிரியான சான்றிதழ்கள், வேற உங்களுக்கு பட்டா மாற்றம் தொடர்பான புகார் மனுக்கள், எல்லா வகையான மனுக்களையும் நீங்க கொடுக்கலாம். எல்லா மனுக்கள் மீதும் உரிய காலத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்காக தான் அமைச்சர் அவர்களோட நாங்க அதிகாரிகள் அனைவரும் இங்க வந்திருக்கோம். அதனால உங்களோட மனுக்கள் எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு இப்ப அமைச்சர் ஐயா கிட்ட கொடுக்கலாம். நன்றி. இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவரும் தயவு செய்து அமைதி காக்கணும். அமைச்சர் ஐயா பேசி முடிச்சுட்டு உங்க இருக்கிற அத்தனை பேருக்கிட்டையும் மனு வாங்கிட்டு தான் போங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. இப்பொழுது திட்டப்பணிகள் ஆய்வு மற்றும் பொதுமக்கள் குறை கேட்பும் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற நம் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஐயா சி.வே. கணேசன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள்.
கொஞ்சம் ஏமா வாங்கிக்கிறேன். அந்த படியில உட்காந்துருமா, அதை உட்காந்து சொல்லு. உட்காந்துருமா, இந்த படியில உட்காருமா. இந்த குழந்தை வச்சுக்க அந்த அம்மா உட்காருமா, அந்த படியில உட்காரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா? எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வந்திருக்கிறது யாருன்னா, இந்த அம்மா பேசாத இந்த அம்மா பேர் விஷ்ணு பிரியா, சப் கலெக்டர் விருத்தாசனத்தில் இருக்காங்க. உங்களுக்காக தான் நம்ம சப் கலெக்டரையும் கூட அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர் ஒரு சப் கலெக்டர், இவரையும் கூட அழைச்சிட்டு வந்திருக்கேன். திட்டக்குடி தாசில்தாரையும் கூப்பிட்டு, எங்க தாசில்தார் இருக்காரு, திட்டக்குடி தாசில்தாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். வீடியோ எங்க இருக்காரு, 2 வீடியோ அங்கே 2 வீடியோவும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா என்னென்ன வேலை இருக்கோ அதை இங்கேயே அந்த பேப்பர் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்து முடிச்சு கொடுக்கறதுக்காக தான் அதிகாரம் எல்லாம் கூட அழைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு முன்னால இங்க வந்திருக்கின்ற ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி அவர்களே, தம்பி நிர்மல் அவர்களே, சேர்மன் முத்துராமன் அவர்களே, கிளை செயலாளர் என் கூட படித்தவர் ராமலிங்கம், எங்க இருக்கார் ராமலிங்கம், 4 பேரும் ஒன்னா படித்தோம்மா. இந்த கழுதூர் 4 பேரும் ஒன்னா தான் படித்தோம். தம்பி கிளை செயலாளர் ராமலிங்கம் அவர்களே, பொருளாளர் செல்வராஜ் அவர்களே, அவைத்தலைவர் கருப்பையா, பிரதிநிதி ராதாகிருஷ்ணன், ஆதிமூலம் சிங்கப்பூர் ஆதிமூலமா இங்கே வந்துக்கிறேன். ஆதிமூலம் வா, மேல வா, வாங்க. ஆதிமூலம் அவர்களே, வெங்கடேசன் டிஎல் வெங்கடேசன் அவர்களே, கிளை செயலாளர் பொன்னம்பலம், கருப்பையா, பாண்டரங்கன், செங்கமலம், மூக்கன், சீனிவாசன், மணி, விசாலாட்சி, முருகேசன், பழனி, மேஸ்திரி, ஆதிமூலம், பூபதி, சின்னாங்கி என் கூட படிச்சு வருது. எங்க இருக்க சின்னாங்கி இருக்காங்க? அப்படியா? பாசார் கிழக்கு கழக நிர்வாகிகள் அங்கமுத்து அவைத்தலைவர்களே, செல்வராஜ் துணைத் தலைவர், பாண்டரங்கன் செயலாளர், லாரன்ஸ் துணை செயலாளர், பிரதிநிதி குணசேகர், பொருளாளர் ராஜி, மதன் டிஎல்ஏ2, மதநாயகம் தொழில்நுட்பணி, சின்னமணி இளைஞரணி, சொக்கலிங்கம், மருதை, ரங்கன், சின்னசாமி, பெரியசாமி, ராமசாமி, ஐயாசாமி, அருள்மணி, ரவி, ராஜமாணிக்கம், மூக்கன், அர்ஜுனன், ராஜேந்திரன், ராஜன், தம்பி மதியழகன், சியோன், செல்வம் மற்றும் உள்ள உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பத்திரிகை நம்முடைய என் மீது அளவுணர்ந்த அன்பும் பாசமும் வைத்திருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் வரதராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரிகள், என்னுடைய அக்கா, அத்தை, மாமி எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது பணிவான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துள்ளது. நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, ஏற்கனவே வந்துட்டு போய். அதனால் உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கணும், பார்க்கணும். கழுதூரில் இருந்தார் மந்திரி என்ன செஞ்சாருன்னு நாளைக்கு ஒருத்தர் கேட்கக்கூடாது. பக்கத்து ஊரில் 4 கிலோமீட்டருக்கு நமக்கு என்னப்பா செஞ்சார், அதனால தான் கேட்டு என்ன செய்யாமல் இருக்குது அதை பார்த்துக்கிட்டே வந்து எல்லா தெருவிலும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்கு. தண்ணி எப்படி இருக்குன்னா, தண்ணி குடிநீர் பிரச்சனை இல்லைன்னாங்க. காலையில் தான் கொஞ்சம் ஆர்வ வாட்டர் ஒன்று போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊருக்கு தண்ணி இல்லைன்னா தான் அந்த வாய்க்கால் அந்த ஓடையில் போய் அங்கே ஒரு போர் அடித்து, நான் தான் அந்த ஓடைக்கே போய் போர் அடித்து, வரராஜன் சார் எங்கே இருக்கீங்களா, அங்கே போய் அடித்து தண்ணியை உள்ளே கொண்டு வரலாம் ஏற்பாடு பண்ணிட்டு போனோம். அதனால் என்னென்ன இதுக்கு லைட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இடத்துல ஐமாஸ் லைட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. மாப்போடையூர் போகிற ரோடு வந்து லிங்க் பண்ணி அது தார் ரோடு போடணும்னு சொல்லியிருக்காங்க. காலனியில் ஆர்ஓ வாட்டர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை இப்போ வந்து சில ஆர்டர் வந்துருக்குல்ல, ரேஷன் கடை கட்டுவதற்கு இப்போது ஆர்டர் கையிலே கொண்டு வந்திருக்கோம். அதை கட்டுவதற்கான ஆர்டரை அந்த பஞ்சாயத்து கிளருக்கு வந்து வாங்கி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளு. இது எத்தனை லட்சங்க மொத்தது? 13,36,000 ரூபாய்க்கான உத்தரவை இன்றைக்கு உங்களுடைய கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. பஞ்சாயத்து ரேஷன் கடை கட்டுறதுக்கு 13 லட்சம் ரூபாய் பணத்தை இப்போது ஒப்படைக்கிறேன். அதை எல்லாரும் பார்த்து கரவல் எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கட்டுறதுக்கு பணம் இன்னைக்கே ஒதுக்கி கொடுத்தாச்சு. இன்னும் இங்க போட வேண்டியது என்னன்னா, ஐமாஸ் லைட்டு போடணும், ஆர்ஓ வாட்டர் கொடுக்கணும், கழிவுநீர் வாய்க்கால் எங்க இருக்கோ எல்லா வேலைகளும் விரைவா செய்வோம். இது வந்து ஊர்ல செய்ய வேண்டிய வேலை. உங்களுக்கு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இங்க பட்டா வரலன்னு சொன்னாங்க. அது யாராவது ஒருத்தர் அதை பத்தி விளக்கம் சொல்லுங்க. மைக்க பிடிங்க. இந்த இங்க நிக்கிற விழா மேடையை நாங்க தான் கட்டி கொடுத்துருக்கோம். அதையும் மகிழ்ச்சியோட உங்களுக்கு தெரிஞ்சுக்க. உள்ள மேடை அதையும் நாங்க தான் கட்டி கொடுத்துருக்கோம். யாரும் இந்த ஊர்ல யாராவது எங்க வர்றாங்க வாங்க. என்ன பட்டா விஷயத்தை சொன்னா அந்த இப்ப தாசில்தார் வந்திருக்காரு, சப் கலெக்டர் இப்ப ஏற்பாடு சொல்லுங்க.
என்ன பட்டா, எவ்வளவு பேர் வரணும், எவ்வளவு இடம் இருக்கு, என்ன விஷயம். கொஞ்சம் அமைதியா இருக்குமா, கொஞ்சம் சொல்லுங்க. இருங்க, யாராவது ஒருத்தர் இந்த ஊர் பட்டா விஷயத்தை பத்தி யாரும் பேசுறாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியுமாப்பா? ஹலோ கொஞ்சம் அமைதி கொஞ்சம் பேசலாம் தம்பி. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அன்புள்ளம் கொண்ட எங்கள் அண்ணன் அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கட்சியினர் அவர்களுக்கும் முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பாசார் கிராமத்தில் அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் 50க்கும் மேற்பட்ட பட்டாக்கள் நமுனா காப்பிகள் வழங்கப்பட்டன. இதனால் வரைக்கும் அந்த நமுனா காப்பிக்கான பட்டா வழங்கப்படவில்லை என்பது எங்கள் கிராமத்தின் மக்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறதென அதை உடனடியாக மக்களுக்கு நிவர்த்தி செய்து தருமாறு அண்ணன் அவர்களிடம் அதிகாரிடம் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பட்டா கொடுத்துருக்காங்க, அதாவது ரசீது கொடுத்துருக்காங்க, ஆனா ஒரிஜினல் பட்டா நான் கொடுக்கல. எத்தனை நாள்ல சார் கொடுக்கலாம்? மைக் கொடுங்க, கொஞ்சம் இருந்துங்க, அது கொடுங்க, பாத்துக்கலாம். எல்லாம் தான் சொல்லியாச்சு சார். எத்தனை நாள்ல கொடுக்கலாம்னு சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க, அமைதியா. அவர் தான் கொடுக்கணும் பட்டா. எத்தனை நாள்ல கொடுக்கலாம்? கணக்கு திருத்தம் பண்ணி 1 வாரத்துல கொடுத்துருங்க. 1 வாரம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தேதி என்னப்பா? 5. நீங்க 1 வாரம் இல்ல, 10 நாள் எடுத்துங்க. 15ஆம் தேதிக்குள் அத்தனை பட்டாக்களை நானே வந்து கொடுக்கிறேன் என்பது நேரத்தில் தெரிந்து கொள்ள தாசில்தார் ஏற்பாடு பண்ணணும். நன்றி. அந்த பிரச்சனை முடிஞ்சது, பட்டா விஷயம் முடிஞ்சு போச்சு. மற்ற விஷயங்கள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ரேஷன் கடைக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம், லைட்டு போடுறதுக்கு சொல்லியிருக்கோம், ரோடு போட கேட்டிருக்காங்க சொல்லியிருக்கோம், ஆர்வ வாட்டர் கேட்டிருக்காங்க, அதையும் போட்டு கொடுத்துருவோம். எல்லாம் 1 மாசத்துல இந்த வேலைகள்லாம் ஏற்பாடு பண்ண கொஞ்சம். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அதிகாரிகள்லாம் கூட ஆயிடுச்சு வந்து என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் நிறைய பேருக்கு வந்து ஓய்வூதியம் வரும், இது முதியோர் உதவித்தொகை. அதுல வந்துட்டு கொஞ்ச நாள்ல நின்று போயிருக்கோம். அது மாதிரி யாரா இருந்தா கை தூக்க, யாருக்காவது படம் வந்து நின்று போனவங்க நின்று போயிருக்கா, அவங்க போகும்போது அந்த மனு உணர்வை கொடுத்தீங்கன்னா ஏங்க மூச்சு வச்சு பண்ணிருங்க சார். திரும்ப சார் வந்துருக்காரா? அந்த மனுவை கொண்டாந்து இங்க கொடுங்க, அதை வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு சரி கொஞ்சம் நீ வந்து கொஞ்சம் பேசலாம். நான் பேசி முடிச்சாலும் பேசுறேன், கொஞ்சம் பேசலாம். கடைசியா பேசுது அதுதான் வந்துருக்கோம். பேசு, நீங்க கடைசியா பேசுங்க. அதாவது இந்த முதியோர் உதவி வந்துட்டு வராம இருக்கிறவங்க மனு எடுத்து வந்து கடைசியா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது 1 மாசத்துக்குள்ள அந்த பணம் வந்துடும். முதியோர் உதவி புதுசா வேணும், எங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லைன்னா அந்த மணியும் கொண்டாந்து உட்காருங்க, தாசில்தார் கொடுத்துருங்க. மகளிர் உரிமை தொகை மாசம் வந்துட்டு இருக்கு. அதுல இப்ப நம்ம முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு, யாருக்கெல்லாம் வராம இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் மனு வாங்குங்க, அவங்களுக்கும் கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு? அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடாது, வாத்தியாரா இருக்கக்கூடாது, போலீஸா இருக்கக்கூடாது, விஓவா இருக்கக்கூடாது, அரசாங்க ஊழியர்கள் இல்லாத இருக்கக்கூடிய நம்மள மாதிரி விவசாயிகள், கிராமத்தில் இருக்கவங்களுக்கு, தகுதி உள்ளவங்களுக்கு யாரெல்லாம் வராம இருக்கோ அந்த மனு இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றி தருகிறேன் என்பது நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, கொஞ்சமா கணவன் இறந்து விட்டால் 25 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருந்தா அவங்க விதவை சான்று கொண்டாந்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு 15 நாள்ல தையல் மிஷின் கொடுக்கறது ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம கழுதூர்ல ஏற்கனவே 2000 பேர் கொடுத்தோம். நம்ம ஊர்ல யாராவது அது மாதிரி விதவைகள் கணவன் இறந்து 25 வயசுல 50 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க மனு இருந்தா அதையும் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அதுவும் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிற்கு இந்த கிராமத்தில் சிறப்பான வரவேற்பு அளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். தம்பி என்ன சொல்லுங்க? ஹலோ, அன்பார்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கிராம பொதுமக்களும் மற்றுமுள்ள நிர்வாகிகளும் மற்றுமுள்ள அரசு அதிகாரிகளும் வந்து தலைமை தாங்குவதற்கு ஒரு நன்றி. அதாவது 82ல கொடுத்த
காலனி பட்டா 160 பட்டா, அந்த 160 பட்டாய்க்கும் செத்து கிடந்த இடத்துல உயிர் உண்டாக்கணும். நான் தான் இந்த கிராமத்துல யாரும் வந்து எதுவும் ஏற்பாடு பண்ணல. அப்படி இருந்தோம். பட்டா என்ன ஐயா சொல்றாங்க, பட்டா கிடையாது. ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் என் கால் ரத்தம் கீழே இறங்குற மாதிரி போய் பேசிருக்கேன். ஒரு வருஷமா ஒரு அதிகாரிக்கும் என் கால் ரத்தம் கீழே இறங்குற பேசுற. ஊர்ல இருக்கிற கட்சிக்காரங்களோ ஊர்ல இருக்கிற பொதுமக்களோ யாரும் வர கிடையாது. அதனால 160 பட்டாயிரம் 30 பட்டா மட்டும்தான் வெளியாகிருக்கு. இன்னும் மீதி வந்து 130 பட்டா வெளியாகணும். அது வந்து இப்ப இருக்கிற பெண்டிங் வந்து நமது தொழுதூர்ல ஆர்ஐ மாவட்டத்துக்கிட்ட அந்த பெண்டிங் கொடுத்துருக்கிறோம். அதை தயவு செய்து ஐயா அவர்கள் முயற்சியால சீக்கிரமா எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த கிராம பொதுமக்களுக்கு கொடுத்து உங்களை வாழார வாழ்த்தும்படி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் நினைவாக கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டும் திட்டத்திற்கான பணி நியமன ஆணைகளை நம்முடைய பாசார் கிராமத்தைச் சேர்ந்த இருவருக்கு இப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். முத்துலட்சுமி குமார், கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டுமான பணிற்கான பணி ஆணையினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போது வழங்குகிறார்கள். சுரேஷ் போத்ராஜ், சுரேஷ் போத்ராஜ் இப்ப கொடுக்கணும் கீழே இறங்கி வரப்ப இது வேற பிரச்சனை. இது இப்ப வேணாம். இப்ப கொடுத்தா அங்க போயிட்டு அந்த பேப்பர் காசு போயிட்டு அங்க இது அங்க ஒரு பேப்பர் வேற பேசுறேன். சொல்லியே கொடுக்கணும். ஏழு பிரச்சனைன்னு சொல்லியே கொடுக்கணும். கொஞ்சம் தயவுசெய்து கீழே இறங்க, வாங்கிக்குவாங்க, எல்லாம் பண்ணுவோம்.